வெல்கம் டு த லேர்னர்ஸ் டீம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களோட யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா விண்ணப்பித்தது வந்து 2019 நிறைய பேருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இப்போ மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கில் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் யூசர் ஐடி ஆர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். நீங்கள் அந்த யூசர் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பதவிக்கு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்றத கேட்கும். லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு உங்களுடைய யூசர் ஐடியானது கிடச்சிரும். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடியை இதில் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடியும் கீழே உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்து சப்மிட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பாஸ்வேர்டானது வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி உங்களுடைய விண்ணப்பத்தையோ ஃபீஸ் கட்டின அந்த ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படலாம். அதனால் இப்போவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு பதட்டம் இல்லாமல் ஈஸியாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண பயனுள்ளதாக இருக்கும். இந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதிலேருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி இந்த வெப் பேஜுக்கு போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.